கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பொதுவாக பலர் நல்லவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. இது அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இவ்வுலகை நாம் உற்று நோக்கி பார்ப்போமே என்றால், பல தேசங்களிலே பல இடங்களிலே தீய மனிதர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக, வசதி படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களிலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் பேசுகிறார். குறிப்பாக நாம் 10வது வசனத்தை வாசித்து இந்த 5 முதல் 10 வசனங்களில் உள்ள பொருள் அடக்கத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினார். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இந்த 5 வசனங்கள் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், மனிதன் எவ்வாறு அவன் படைப்பின் நோக்கத்தை விட்டு விலகினான், எவ்வாறு கிறிஸ்துவானவர் அவனை மீண்டும் தேவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக மீட்டு எடுக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். 5ஆம் வசனத்தை அவர் தொடங்கும் போது நாம் வரும் காரியங்களை குறித்து பேசுகிறோம் என்று கூறுகிறார். He is talking about the future, the eternal state. 6-7 வசனங்களிலே கர்த்தர் மனிதனை இவ்வுலகை ஆளும்படியாக சிருஷ்டித்தார். God created man to rule over his creation. இந்த பொறுப்பினை அவர் தேவதூதர்களுக்கு கொடுக்க கிடையாது. கடந்த அதிகாரத்தில் தேவதூதர்களை காட்டிலும் கிறிஸ்து எவ்வாறு மேன்மையானவர் என்பதை காண்பிக்கின்றார். அதிகாரத்திலே தேவதூதர்களை காட்டிலும் மனிதர்கள் படைப்பிலே சிறிதானவர்களாக படைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு என்னது? கடவுள் படைத்த உலகை அவன் ஆள வேண்டும். இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். தேவன் மனிதனை தேவதூதர்களை விட சிறியவனாக படைத்தார். அதன் பொருள் மனிதன் ஒரு சரீர படைப்புயராக படைக்கப்பட்டான். மேன் இஸ் அ பிசிக்கல் பீயிங். தேவதூதர்கள் ஆவிக்குரிய படைப்புயிர்கள். உதாரணமாக தேவதூதர்களால் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர முடியும். ஆனால் மனிதனால் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி போக முடியாது. ஏனென்றால் மனிதன் ஒரு சரீர படைப்புயர். தேவதூதர்களால் ஒரு நிமிஷம் இந்தியாவில் இருக்க முடியும், அடுத்த நிமிஷம் அவங்களால ஆப்பிரிக்காவுக்கு போக முடியும். ஆனால் மனிதனால் அவ்வாறு போக முடியாது. ஏனென்றால் அவன் சரீர படைப்புயராக இருப்பதினாலே அவனுக்கு அநேகம் லிமிட்டேஷன்ஸ், இவ்வளோதான் அவனால் செய்ய முடியும்னு சொல்லி லிமிட்டேஷன் இருக்கு. தேவதூதர்களுக்கு அது இல்லை. அந்த விதத்தில் அவன் தேவதூதர்களை விட சிறியவனாக படைக்கப்பட்டான். இருப்பினும் கடவுள் படைத்த யாவையும் ஆளும் பொறுப்பினை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். 8ஆம் வசனத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பை தேவன் மனிதனுக்கு கொடுத்த போதும் கூட அவன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியின் மீது, கடவுளுடைய சிருஷ்டிப்பின் மீது தனக்கு இருந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கின்றோம். Sin reversed the state. 9-10 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், சிருஷ்டிப்பின் தேவன், திரேயத்தின் 2ஆம் நபரான குமாரனானவர், 1ஆம் அதிகாரத்திலே தேவதூதர்களை காட்டிலும் மேன்மையானவர், ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறவர், தேவதூதர்களிலும் சற்று சிறியவர் ஆனார். அதன் பொருள் என்ன? கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சரீரத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆவிக்குரிய தேவன், ஆவியாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுதான் அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவரானார் என்று பொருள். எதற்காக அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவரானார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து மனிதன் பாவத்தினால் கடவுள் அவனை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ, கடவுளுடைய சிருஷ்டிப்பை ஆளும் நோக்கத்திற்காக படைத்திருந்தார். பாவத்தினால் அதை அவன் இழந்து போனான். அவனுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்டெடுத்து மீண்டும் அவனுக்கு அந்த மகிமையை கொடுப்பது தான். அதுதான் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அதன் பொருள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாம் இனிவரும் உலகத்திலே, நித்தியத்திலே கிறிஸ்துவோடு கூட சகல படைப்புகளையும் அரசாளுவோம். We will be co-rulers with our Lord Jesus Christ. எனவே ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஏதோ பாவிய பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு பயணம் மட்டுமல்லைங்க. பாவிகளாகிய நாம் எப்படி படைக்கப்பட்டோமோ, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம்
மீண்டும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்படுவோம். அதே போல ரட்சிப்பு என்பது தேவன் எவ்வாறு ஆதாமை படைத்த போது தன்னுடைய படைப்புகளை ஆளும்படியாக சிருஷ்டித்தாரோ அதே போல நாம் மகிமையிலே தேவனுடைய சிருஷ்டிப்புகளை கடவுளோடு சேர்ந்து ஆளுகிறவர்களாக நாம் இருப்போம். எனவே தான் முதல் 4 வசனங்களில் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றார். அன்றைக்கு தேவன் ஆதாமுக்கு அந்த பொறுப்பினை கொடுத்த போது அவன் அலட்சியமாக எடுத்துக்கொண்டபடினாலே இன்றைக்கு மனுக்குலம் அனைத்தும் பாவத்திற்கு உட்பட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பை அது உண்டாக்கியது. அதனால தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அன்றைக்கு ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அலட்சியமாக எடுத்துக்கொண்டது போல இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றப்படும்படியாக, நாம் சிருஷ்டிப்பை ஆளும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், இது நிச்சயமாக நித்தியத்தில் நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்? இன்றைக்கு நாம் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகை பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகை பராமரிப்பது, இந்த உலகத்தில் தீமையான காரியங்கள் நடைபெறும் போது அதற்கு எதிர்த்து நிற்பது, தோட்டங்கள் வளர்ப்பது, மரங்கள் நடுவது, பொல்யூஷன் மாசுபடுத்தாமல் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது, நீர்வளம் வாட்டர் ரிசோர்ஸஸை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்துவது, இயற்கை முறை விவசாயம், அதற்கு மனிதர்களை நாம் ஊக்குவிப்பது என்று இப்போதைக்கு நம்மால் தேவன் படைத்த இந்த இயற்கையை எவ்வாறு பாதுகாத்து பராமரிக்க முடியுமோ அவ்வாறு பாதுகாத்து பராமரிக்கணும். ஏன்னா ரட்சிப்பு என்பது ஆத்துமாவை பொறுத்தது மட்டுமல்ல, சரீரத்தை பொறுத்தது. ரட்சிப்பு என்பது நான் மட்டும் ரட்சிக்கப்படுவதோடு நின்று விடுவதில்லை, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பலனை அனுபவிக்கும்படியாக நான் உழைக்கின்றவனாக இருக்க வேண்டும். எனவே இந்த மகா மேன்மையான ரட்சிப்பின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ தேவன் தாமே நமக்கு பலன் அளிப்பாராக. ஆமென்.